அருள் அமுதம். இன்றைக்கு இப்பதிவிலே வருகின்ற மகாலயபட்ச அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள், பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய பித்ருக்களுடைய சாபங்கள், பித்ருக்களுடைய தோஷங்கள் இவற்றை போக்கும் விதமாக அடியேன் திருப்புல்லானியில், அதாவது சேதுக்கரை என்று சொல்லக்கூடிய திருப்புல்லானியில் வைத்து அடியேன் செய்யக்கூடிய மாபெரும் திலஹோமம், சர்பசாந்தி, முன்னோர்களுக்கு அந்த சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தை கொடுப்பதற்கு, அகால துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் மட்டுமல்லாது முன்னோர்களுக்கு திதி திவசங்களை கொடுக்காத முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையும் முகமாக செய்யக்கூடிய சர்பசாந்தி மற்றும் திலஹோமம் என்கின்ற பதிவை பற்றி இப்போ வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். எனவே இப்பதிவை எல்லோரும் கடைசி வரை பார்த்து பலனடைய அடியேன் வேண்டுகிறேன். அதற்கு முன்பாக இந்த அருளமுதம் என்கின்ற அந்த சேனலுக்கு தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக எங்களுடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்கின்ற ட்ரஸ்ட் மூலமாக அடியேன் செய்யக்கூடிய அன்னதானம், பிதிர் காரியங்கள், பிதிர் போஜனம், யாகங்கள் மட்டுமல்லாது அநேக தர்மம் சார்ந்த காரியங்களுக்கு தாங்கள் உதவுவதற்கு தங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தாங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தது மட்டுமல்லாமல் அடியனுடைய அறக்கட்டளைக்கும் தாங்கள் நன்கொடை அளித்து இந்த தர்ம காரியத்திற்கு உதவுமாறு வேண்டுகோளை விடுத்து நாம் இந்த பதிவிற்கு உள்ளே செல்லலாம். மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாதத்திலே பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் தொடங்கி அதன் பிறகு மகாலய அமாவாசை முடிந்து அதற்கு மறுநாள் பிரதமை வரை இந்த 16 நாட்களும் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இது புரட்டாசி மாதத்திலே வருகிறது. இவ்வருடம் இந்த மகாலயபட்சமானது புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கி மகாலய அமாவாசை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முடிவடைகிறது. அதற்கு மறுநாள் அக்டோபர் 3ஆம் தேதி பிரதமையுடன் இந்த மகாலயபட்சம் முடிவடைகிறது. அதாவது செப்டம்பர் 18 அக்டோபர் 3ஆம் தேதி வரை இந்த 16 நாட்களும் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இவரிடம் அந்த நாளிலே வருகிறது. இந்த மகாலயபட்சத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மற்ற ஒரு முன்னோர்களுக்கு திவசங்கள், திதிகள்லாம் அந்தந்த திதிகளிலே அந்தந்த மாதங்களிலே நாம் கொடுக்கிறோம். இவ்வாறு கொடுக்காதவர்கள் கூட, திதி திவசங்களை மறந்தவர்கள், முன்னோர்களுடைய திதிகளை தெரியாதவர்கள், அல்லது முன்னோர்கள் திதிகளை கொடுக்காமல் இருந்தால் நாம் தற்போது நம்முடைய தந்தை தாய்களுக்கு திதிகள் கொடுத்தாலும் முன்னோர்கள் கொடுக்காமல் விட்டால் அதனுடைய பாவங்கள், தோஷங்கள் ஏற்படும் அல்லவா? இதற்கெல்லாம் பிராயச்சித்தமாக புரட்டாசி மாதம் இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய அந்த 16 நாட்களும், அதன் குறிப்பாக அந்த 15 நாட்கள், அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலிருந்து மகாலய அமாவாசை வரை நாம் அந்த பிதர்களுக்கு நாம் அந்த தர்ப்பணங்களை, திதிகளை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு பழமொழியே உண்டு. அந்த மகாலய பட்சத்திலே நாம் கொடுக்கக்கூடிய திதிகளை அந்த பித்ருக்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பட்சம் இந்த மகாலயபட்சம் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகிறது. இதனுடைய தாத்பரியம், சாஸ்திரம் என்ன என்று சொன்னால், அதாவது நம்முடைய முன்னோர்கள் இறந்தவுடன் அவர்கள் தெற்கு நோக்கி செல்லுவார்கள். தெற்கு நோக்கி ஏன் என்று சொன்னால், தெற்கில்தான் யமலோகம் என்று சொல்லக்கூடிய பித்ருலோகம் இருக்கிறது. அங்கே தான் யமதர்மராஜன் இருக்கிறான். ஒரு ஆத்மா இறந்தவுடன் தெற்கு நோக்கி அந்த யமலோகம், அந்த பித்ருலோகம் நோக்கி செல்லும். இப்போ அங்கு தான் சென்று அந்த பித்ருலோகத்திலே அந்த ஆத்மாக்கள் வாழ்கின்ற யமதர்மராஜனுடைய பிடியிலே இருக்கும். இப்போ யமதர்மராஜன் ஒவ்வொரு மாதமும் சில பேர் அமாவாசைக்கு தர்ப்பணங்கள், திதிகளெல்லாம் கொடுப்பார்கள் அவர்கள் இறந்த திதியிலே. ஆனால் அந்த திதிகளை யமதர்மராஜன் அவனுடைய தூதர்கள் மூலமாக அந்த தர்ப்பணங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பித்ருக்களிடம் சேர்ப்பார். ஆனால் மகாலயபட்சத்தினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், யமதர்மராஜன் யமலோகத்தில் அந்த பித்ருலோகத்தில் உள்ள பித்ருக்களை எல்லாம் யமதர்மராஜன் அழைத்து, நீங்களெல்லாம் இந்த மகாலயபட்சத்தில் நீங்கள் பூமிக்கு சென்று, பூலோகம் சென்று உங்களுடைய
குழந்தைகள் உங்களுடைய வம்சங்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் அன்ற மகாலயபட்சத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பித்ரு பூஜைகளையும் திதிகளையும் திவசங்களையும் தர்ப்பணங்களையும் அந்த திலகம் போன்ற பல அவங்களுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தமாக செய்யக்கூடிய அனைத்து பூஜையுடைய பலன்களை நீங்கள் ஏற்று அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள் என்று யமதர்மராஜனை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பட்சம் இந்த மகாலயபட்சம். இவ்வாறு மகாலயபட்சத்திலே பிதுர்லோகத்திலிருந்து பிதற்களை யமதர்மராஜன் அனுப்பி வைப்பான். எதன் மூலமாக அனுப்பி வைப்பான் என்று சொன்னால் சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக அனுப்பி வைப்பான். அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் தான் ஒரு விமானம் மாதிரி, அதில் பயணித்து தான் அந்த ஒளிக்கற்றைகள் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒளிக்கிரணங்கள் மூலமாகத்தான் பிதற்கள் எல்லாம் பூமிக்கு வருவார்கள். மேலும் இந்த புரட்டாசி மாதத்திலே இந்த மகாலயபட்சம் ஏன் வருகிறது என்பதற்கு ஒரு பெரிய தாத்பரியமான ஒரு விஞ்ஞான ரீதியான காரணமும் கூட அடியேன் சொல்லுகிறேன். அதாவது சூரியன் தட்சிணாயனம் உத்தராயணம் என்று 2 அயனங்கள் நம்மளில் உண்டு. அதில் உத்தராயணம் என்பது தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை சூரியனானவன் கிழக்கிலிருந்து கிளம்பி புறப்பட்டு வடக்கு முகமாக மேற்கு நோக்கி செல்லுவான். ஆனால் இந்த ஆடி மாதம் முதல் தட்சிணாயனம் ஆரம்பம். இந்த தட்சிணாயனம் ஆரம்பத்திலே சூரியனன் தன்னுடைய ஒளிப்பட்ட பாதையை மாற்றி அவன் தெற்கு முகமாக கிளம்பி அவன் பித்ருலோகம் வழியாக பித்ருலோகத்துக்கு பின்புறம் வழியாக தெற்கு முகமாக மேற்கிலே மறைவான். இந்த 6 மாத காலத்திலே அதில் இந்த புரட்டாசி மாதம் கரெக்டாக சூரியனுடைய ஒளிபட்ட பாதை, அந்த சூரியன் செல்லக்கூடிய பாதை புரட்டாசி மாதம் பித்ருலோகத்துக்கும் பூமிக்கும் அந்த பித்ருலோகத்துக்கு தெற்கு புறம் அவனுடைய அந்த சூரியனுடைய சஞ்சாரமானது ஏற்படும். கரெக்டாக அந்த புரட்டாசி மாதத்திலே பிதுர்லோகத்துக்கு தென்பகுதியிலே சூரியன் சஞ்சரிப்பார். அப்பொழுது சூரியனுடைய ஒளி கிரணங்களானது இந்த பிதுர்லோகத்தில் பட்டு அதன் வழியாக நேர பூமிக்கு வரும். அப்பொழுதுதான் இந்த யமதர்மராஜன் சூரியனுடைய ஒளிபற்ற பாதை ஒளிக்கிரணங்கள் நம்மளுடைய பிதுர்லோகம் வழியாக பூமிக்கு செல்லுகிறது. அதனால் பிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விமானத்திலே தாங்கள் அனைவரும் ஏறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் பூமிக்கு சென்று உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய வம்சங்களை பார்த்து அவர்களுடைய திதி திவசங்களை ஏற்று அவர்கள் செய்யக்கூடிய பிராயச்சித்தங்களை ஏற்றி இந்த பிதிர்தோஷம் போன்றவற்றுக்கு செய்யக்கூடிய இந்த சர்பசாந்தி திலகோம் முதலியவற்றை ஏற்று அவர்களுக்கு ஆசி வழங்குங்கள் என்று அனுப்பி வைப்பார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இது. சாஸ்திர ரீதியாக ஒரு அற்புதமான மாதம். இந்த பிதிர்சாபங்கள் பிதிர்தோஷங்கள் நீங்குவதற்கு போக்குவதற்கு நாம் பிராயச்சித்தமாக செய்யப்படக்கூடிய இந்த சர்பசாந்தி திலகோமம் மட்டுமல்லாது கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் எல்லாம் பித்ருக்கள் நேரடியாக நம்மிடத்திற்கு இந்த பூமிக்கு ஏற்று அவர் நமக்கு ஆசி அளித்து அந்த சாபங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் நமக்கு விமோச்சனத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சம். அப்பேற்பட்ட மாதத்திலே அந்த மாலயபட்சத்திலே அதில் மத்தியாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான நாள். மாலயபட்சம் என்பது அந்த 16 நாட்கள், அதில் நடுநாயகமாக வரக்கூடிய அஷ்டமி, இதற்கு மத்தியாஷ்டமி என்ற பெயர். அன்றைய தினம் நாம் இந்த வருடம் மகாலயபட்ச அமாவாசையை முன்னிட்டு மகாலயபட்சத்தை முன்னிட்டு இந்த திலகோமத்தை திருப்புல்லானி என்கிற அற்புதமான அந்த ஒரு க்ஷேத்திரத்திலே ஆதி தில தர்ப்பணம் புரி என்று சொல்லக்கூடிய ஆதியிலே ராமபிரானே தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி தோஷங்களை செய்த இடம் அந்த திருப்புல்லானி என்கின்ற க்ஷேத்திரம். அங்கே தர்பசேன ராமரும் ஆதி ஜெகநாத பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஒரு திருத்தலத்தினுடைய அருகில் அமைந்துள்ள அந்த சேதுக்கரை என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த ஸ்தலத்திலே அந்த கரையிலே தான் நம்முடைய முன்னோர்கள் தெற்க பார்த்து கடல் இருக்கக்கூடிய ஒரே இடம் திருப்புல்லானி சேத்திரம். அங்கே தெற்கு லோகம்தான் பிதுர்லோகம் இருக்கிறது. தெற்கை பார்த்து தான் நம்முடைய கடற்கரை அமைந்துள்ளது. எனவே திருப்புல்லானியில் செய்யக்கூடிய திலகோமங்கள் நேரடியாக பித்ருக்கள் அந்த கடற்கரைக்கு அதை ஏற்று நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்திலே நாம் இந்த வருடம் நம்முடைய அருளமுதம் அறக்கட்டளையின் சார்பாக சமய அறக்கட்டளையின் சார்பாக இவ்வருடம் திலகோமத்தை அந்த சர்பசாந்தியை திருப்புல்லானி க்ஷேத்திரத்தில் நாம் நடத்தவிருக்கிறோம் என்பதை அடியேன் மிக பெருமையுடன் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை
இத்தருணத்தில் இவ்வீடியோ பதிவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிதிர்சாபம் பிதிர்தோஷ நிவர்த்திக்காக முதலில் சர்பசாந்தி என்கின்ற ஒரு சாந்தியை செய்து வைத்து அதன் பிறகு இந்த பிதிர்சாப பிதிர்தோஷ நிவர்த்திக்காக திலஹோமத்தை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே அடியேன் ஒவ்வொரு முறையும் இந்த மகாலய பட்சத்திலே இந்த மத்தியாஷ்டமி பொழுதிலே திலஹோமம் செய்வதற்கு முதல் நாள் சப்தமி திதி என்று சர்பசாந்தி என்கின்ற பூஜையை செய்வித்து அந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய அப்பாவளி முன்னோர்கள் பிதாமைக்கும் அம்மாவளி முன்னோர்களுடைய பாவங்களுக்கு தோஷங்களுக்கு மாத்ருமதமாக என்று அழைக்கப்படக்கூடிய கேதுவிற்கும் சேர்த்து அந்த ராகு கேதுக்களுக்கு சர்பசாந்தி பூஜையும் அதற்கு மறுநாள் மத்தியாஷ்டமி என்கின்ற ஒரு அற்புதமான அந்த பிதர்களுக்குரிய அந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அந்த நாளிலே திலஹோமம் அடியேன் ஒவ்வொரு வருடமும் தனியாக மட்டுமில்லாமல் அனைவருக்குமாக சேர்த்து, ஏனென்று சொன்னால் இந்த திலஹோமம் என்பது முறைப்படி இந்த 2 நாட்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருட்செலவு அதிகமாக ஆகும். அதுவும் இந்த வருடம் மகாலய பட்சத்திலே அந்த மத்தியாஷ்டமி என்பது திதியும் அந்த சப்தமி திதியும் வருகின்ற செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை என்று சப்தமி என்று நாம் சர்பசாந்தி பூஜையும் அதற்கு மறுநாள் வரக்கூடிய புதன்கிழமை மத்தியாஷ்டமி என்று காலை திலஹோமம். பொதுவாகவே புதன் என்று சொன்னால் மகாவிஷ்ணு, இந்த மகாவிஷ்ணுக்கு செய்யக்கூடியது தான் திலஹோமம். ஏனென்று சொன்னால் இந்த அகால துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் எல்லாம் விமோச்சனம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விஷ்ணு சாயுஜ்யம் என்று பெயர். இந்த திலஹோமம் என்று சொன்னாலே அதற்கு ஒரிஜினலாக சாஸ்திரம் கொடுத்துடைய பெயர் விஷ்ணு சாயுஜ்யம். விஷ்ணு சாயுஜ்யம் என்றால் சாயுஜ்யம் என்றால் மோட்சம் பதவி, விஷ்ணு சாயுஜ்யம் என்றால் வைகுந்த பதவி. அப்போ அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுக்கிறது அவர்களெல்லாம் அந்த வைகுந்த பதவியை அந்த விஷ்ணு சாயுஜ்யத்தை அடைவதற்காக செய்யப்படுவதனால் இதற்கு அந்த திலத்தினால் எள்ளினால் செய்யப்படுவதனால் இதற்கு திலஹோமம் எள்ளையும் நெல்லையும் கலந்து செய்யப்படுகிறோம். இவரிடம் இந்த மகாலய பட்சத்திலே வருவதனால் அது விசேஷமாக அன்றைய தினம் மிருகசிரீஷம் நட்சத்திரம் என்கின்ற நட்சத்திரத்திலே அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சாரம் பெற்று இருப்பதனால் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ராகுடைய நட்சம் அதனுடைய தொடர்ச்சியாக மறுநாள் அஷ்டமி திதி வரை இருப்பதனால் அந்த ராகுடைய நட்சத்திரமும் அன்றைக்கு சம்யோஜிதமாக இருப்பதனால் அன்றைய தினம் நாம் என் செவ்வாய் என்று சொன்னால் அந்த செவ்வாய் தான் இரத்தத்திற்கு அதிபதி. அந்த முன்னோர்களிடத்திலிருந்து நம்முடைய உடம்பு வந்திருக்குன்னா அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அப்போ அந்த இரத்தத்தினுடைய அதற்கு அதிகாரம் வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசிரீஷம். அந்த மிருகசிரீஷ நட்சத்திரமும் முன்னோர்களுக்கு அதிபதியான ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை. அந்த திருவாதிரை 2 நட்சத்திரமும் சேர்ந்து சம்யோஜம் அமையப்பெற்ற அந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே அந்த மாலை வேளையிலே சர்ப்பங்கள் வெளிவரக்கூடிய அந்த இரவு பொழுது தான் சர்ப்பங்கள் வெளிப்படுத்தி கொள்ளும். அந்த ஒரு இரவு பொழுதிலே அதுவும் திருப்புல்லாணி கஷேத்திரத்திலே ஏற்கனவே அங்கே சந்தான கோபாலகிருஷ்ணன் அங்கே சர்ப்பதோஷத்துக்கு நிவர்த்திக்காக திருப்புல்லாணி ஆலயத்திற்குள்ளே சென்று சொன்னால் நிறைய நாகர்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். இந்த சர்ப்பதோஷ நிவர்த்திக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஆளே திருப்புல்லாணி கஷேத்திரம் சர்ப்ப பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நாகர் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஸ்தலங்களிலே இந்தியாவிலே மிக முக்கியமான ஸ்தலம் அந்த திருப்புல்லாணி கஷேத்திரம். அங்கே வைத்து நாம் இந்த சர்ப்ப தோஷத்தை போக்குவதற்காக செய்யக்கூடிய அந்த முன்னோர்களுடைய பாவத்தினால் ஏற்பட்ட அந்த பிதிர்தோஷத்தினால் ஏற்பட்ட பாவங்களை போக்குவதற்கும் கஷ்டங்களை போக்குவதற்கு செய்யக்கூடிய அந்த சர்பசாந்தி பூஜையை இவ்வருடம் நாம் 24ஆம் தேதி அந்த செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை என்று மாலை அந்த திருக்குறுங்குடி ஜீயர் மடத்தில் வைத்து இந்த சர்பசாந்தி பூஜையை செய்கிறோம். அதற்கு மறுநாள் காலையிலே திலஹோமம் என்று சொல்லக்கூடிய அந்த மத்தியாஷ்டமி அன்று மத்தியாஷ்டமியை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய மகாலய பட்சத்திலே அந்த ஒரு 16 நாளிலே நடு நாளாக இருக்கக்கூடிய அஷ்டமி என்றுதான் பித்ருக்கள் முழுவதுமாக எல்லா பித்ருக்களும் முழுவதுமாக ஒரு அதாவது மகாலயபட்சம் ஆரம்பிப்பது பிரதமை முடிகிறது. அதுக்கு அடுத்த மாலை அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை என்று தான் மகாலயபட்சம் முடிகிறது. அதனுடைய நடுவில் இருக்கக்கூடியது இந்த அஷ்டமி, இதற்கு மத்தியாஷ்டமி. இதனுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால் இந்த மத்தியாஷ்டமியில்தான் அந்த பித்ருக்கள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தன்னுடைய கோபதாபங்களை தீர்த்து கொண்டு தாங்கள் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்து அதன் பிறகு பணம்
அவர்களுக்கு ஒரு நடுநிலையில் நிற்கக்கூடிய ஒரு நாள் இந்த மத்தியாஷ்டமி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பித்ருக்கள் வந்த நாளிலே பிரதமையில் வருகிறார்கள். வருகின்ற பொழுதே தன்னுடைய குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள், பிள்ளைகள் மேல் கோபத்துடன் வருவார்கள். ஏனென்றால் அதான் பிதிர்சாபங்கள் இருக்கிறதே, அந்த கோபத்துடன் தான் வருவார்கள். ஆனால் நாம் செய்யக்கூடிய அந்த மகாலயபட்சத்திலே அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்களை, அந்த ஒரு கிரமங்களை, நாம் அந்த ஒரு நீதிகளை கடைபிடித்து அந்த மாலைபட்சம் முழுக்கும் நாம் கடைபிடித்து வந்தால் அந்த 7 நாட்களிலே அவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு 8ஆம் நாள் அந்த மத்தியாஷ்டம் அன்றைக்கு பிதர்கள் மனதிலே ஒரு சாந்த நிலை அடைவார்கள். அந்த சாந்த நிலை அடையக்கூடிய நாள் இந்த மத்தியாஷ்டமி தினம். அன்றைக்கு நாம் செய்யக்கூடிய திலகோமத்தில் அவர்கள் பிரீத்தி அடைந்து உடனே ஏற்று அந்த திலகோமத்தின் மூலமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பெற்று அவர்கள் இந்த மோட்சத்தை நோக்கி நம்மளை விட்டு நமக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு அவர்கள் அந்த மோட்சகதியை, அந்த விஷ்ணு சாகியத்தை, அந்த வைகுந்த பதவி அடைவதற்கு அவர்கள் கிளம்புவதற்கு மனதளவில் தயாராகி விடுவார்கள். எனவே அந்த மத்தியாஷ்டமி என்பது திலகோமம் மட்டுமல்ல, அனைத்து பித்ருக்காரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நாள் இந்த மத்தியாஷ்டமி. எனவே இந்த மத்தியாஷ்டமி அன்று நாம் அந்த திலகோமத்தை செய்கின்ற பொழுது அந்த பித்ருக்கள், அதுவும் இந்த மாலைபட்சத்திலே, அதுவும் திருப்புல்லானி கரையிலே, சேது கரையிலே, நேரடியாக பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் இறங்கி வரக்கூடிய அந்த முதலில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய இடம் திருப்புல்லானி கஷேத்திரம். அந்த சேதுக்கரை, அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் முதலில் தெற்கு பகுதி வழியாக இந்த பாரதத்தினுடைய பூமியிலே இந்த கிரணங்கள் விழக்கூடிய இடம், அந்த கிரணங்கள் இறங்கக்கூடிய இடம் திருப்புல்லானி சேதுக்கரை கஷேத்திரம். எனவே பித்ருக்கள் இறங்கக்கூடிய இடத்திலே சென்று நாம் இந்த திலகோமத்தை செய்கின்ற பொழுது பித்ருக்களை நேரடியாக அவர்களை வரவேற்று அங்கேயே போய் அவர்களுக்கு செய்கின்ற பொழுது உடனடியாக அவர்கள் நம்மை வரவேற்க இங்கேயே வந்து செய்கிறார்கள். அதுவும் திருப்புல்லானி கஷேத்திரத்திலே அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மிகவும் பிரீத்தி அடைந்து நமக்கு உடனடியாக அருளை புரிந்து அந்த பிதிர் சாபங்களை நீக்கி பிதிர் தோஷங்கள் நீங்க பெற்று அவர்கள் சாயுஜ்யம் அடைவார்கள். எனவே அந்த அளவிலே அந்த ஒரு காரணத்தினாலே அடியேன் இவ்வருடம் திருப்புல்லானி கஷேத்திரத்திலே இந்த திலகோமத்தை அடியேன் செய்யவிருக்கிறேன். இந்த மத்தியாஷ்டமி தினத்திலே அநேக பேருக்கு அடியேன் திருப்புல்லானியிலும் ராமேஸ்வரத்திலும் திலகோமத்தை செய்து வைத்திருக்கிறேன். நாம் இந்த திலகோமத்துடன் சேர்த்து நாராயண பலி என்கின்ற ஒரு பலியை கொடுக்கவிருக்கிறோம். இந்த நாராயண பலி எதற்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை சிறு வயதிலே திருமணமாகாமல் ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று சொன்னால், அது சிறுவனாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, அந்த பிரம்மச்சரியாக இறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, திருமணமாகாமல் அகால மரணம் அடைந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பலி நாராயண பலி. இந்த நாராயண பலி எதற்கு என்று சொன்னால், எப்படி பண்ணுவோம் என்று சொன்னால், 12 நாராயணர்கள் என்று 12 பிராமணர்களை வரிப்போம். 12 பிராமணர்களை வரித்து ஒரு 12 இலைகள் 2 இலைகளாக சேர்த்து 12 இலைகளிலே படையல்கள் போடுவோம். இந்த 12 இலைகளிலே எப்படி ஒரு திவசங்கள் திதிகளிலே படையல் போடுகிறார்கள், அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வைத்து, ஏன்னா அரிசி, பருப்பு, மளிகை பொருட்களாக வைத்து 12 இலைகள் போட்டு அதில் வஸ்திரங்களை வைத்து 12 பிராமணர்களுக்கு இந்த தானங்களை அவர்களை நாராயணனாக பாவித்து இந்த நாராயணன் அதில் ஒரு பிண்டம், அரிசி சாதத்துள்ள பிண்டத்தை சேர்த்து இந்த நாராயண அப்பத்தை சேர்த்து இந்த நாராயண பலியை கொடுப்போம். இந்த மாதிரி இந்த நாராயண பலி கொடுப்பதினால் அந்த அகால மரணமடைந்த திருமணமாகாமல் பிரம்மச்சரியாக இருந்த அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி அடையும் முகமாக செய்யப்படுவதுதான் இந்த நாராயண பலி. இந்த நாராயண பலியையும் நாம் இந்த திலகோமத்துடன் சேர்த்து அன்றைய தினம் செய்யவிருக்கிறோம். இந்த திருப்புல்லானி கஷேத்திரத்திலே, அந்த பெருமாளுடைய கஷேத்திரத்திலே, அதுவும் ஆதி ஜெகநாத பெருமாள் ஜெகத்திலே, ஜெகத்துக்கே நாதனானவன் ஜெகநாதன், அவர் ஆதி ஜெகநாதனாக இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே, அதுவும் அந்த ஒரு ஷர்பத்துக்கெல்லாம் தோஷ நிவர்த்திக்கு சொல்லப்படக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே, பிதுர்ஷாப தோஷத்துக்கெல்லாம் நிவர்த்தி சொல்லக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே இவ்வருடம் நம்முடைய அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் சார்பாக இந்த மகாலய பட்சத்திலே வருகின்ற செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை சர்வசாந்தி பூஜையும், மறுநாள் புதன்கிழமை அந்த மகாவிஷ்ணுக்குரிய புதன்கிழமை என்று காலையிலே அந்த மத்தியாஷ்டமி என்று அந்த விஷ்ணு சாயுஜ்ய என்று சொல்லக்கூடிய அந்த திலகோமம் நடைபெறவிருக்கிறது. எனவே இந்த ஹோமத்திலே
எல்லோருக்காக, அதாவது தனியாக ஹோமம் பண்ணால் நிறைய செலவாகும் என்கிற அடிப்படையிலே ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஹோமத்தை பண்ணி அந்த பித்திருக்களுடைய சாபங்களிலிருந்தும் பித்திருக்களுடைய தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு எல்லோரும் நன்றாகவும் வளமாகவும் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையே நமது அறக்கட்டளை சார்பாக அடியேன் இவரிடம் இந்த யாகத்தை திருப்புல்லானி க்ஷேத்திரத்தில் அமைத்திருக்கிறேன். இந்த திருப்புல்லானி க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை பற்றி எல்லாம் நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம். எனவே அனைவரும் இந்த யாகத்திலே கலந்து கொள்ள எங்களுடைய சமய அறக்கட்டளை எண்ணிலோ அல்லது அடியனுடைய கீழ்கண்ட எண்ணிலோ தொடர்பு கொண்டு தாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பிலே இந்த யாகத்தில் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும். எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை அந்த ஒரு கைடன்ஸை கொடுப்பார்கள். அந்த முறைப்படி அதே மாதிரி நீங்களும் இந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அடியேன்னு சொல்லியிருக்கிறேன், அதன்படி ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தால் அந்த பித்திருக்களுடைய தோஷத்திலிருந்து சாபத்தில் விடுபட்டு பித்திருக்களுடைய ஆசையை பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம் என்று அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அருள் அமுதம்.